வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்லாபட்டி வெர்சஸ் நாகலாபுரம். ஸோ நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் போட போகிறாங்க. டாஸில் யார் வின் பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ அட்லாப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க. ஸோ அட்லாப்பட்டி டீமை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபயரான டீம் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ பேட்டிங்கில் தான் தெரியும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. டீம் கூட ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாங்க இந்த மேட்ச்சில். செகண்ட் ப்ரைஸ் 25,000 ரூபா. நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்துகிற 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒளிபரப்பு பண்ணுறது M&M ஸ்போர்ட்ஸ். முதல் பந்து ஸ்ட்ரைக் ரனில் அசோக். ஒரு தேர்ட் மேனில் பார்த்தீங்கன்னா தட்டி விட்ட பால் வந்து 2 ரன் கிடைக்குங்க. ஒரு அருமையான ரன்னிங்க, 2 ரன்ஸுங்க. செகண்ட் ஒன்னுங்க, வா ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்துங்க. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அசோக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு ஹிட்டரும் கூடங்க. தேர்ட் ஒன், கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து பவுண்ட்ரிங்க. ஒரு அற்புதமான பவுண்ட்ரி டீப் பாயிண்டில். ஃபோர்த்து ஒன்றுங்க, ஸ்குவீப்ஸாக ட்ரை பண்ணார். கீப்பர் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்காரு. பைஸில் வந்து 1 ரன் கிடைக்கும். பைஸில் 1 ரன்னுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் எண்டில் வந்து கார்த்தி, அட்லாப்பட்டி அணியோட கேப்டன் கார்த்திங்க. ஸோ பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாங்க, லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒரு எண்டு வச்சுருந்தார், ரைட் ஹேண்டருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபிஃப்த் ஒன், கார்த்தியும் ஒரு ஸ்வீப் அடிக்க ட்ரை பண்ணார். பட் பால் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தாண்டி கீப்பர்கிட்ட போயிடுச்சுங்க. முதல்ல ஒரு முடியும் தருவாய்க்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அசோக் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல 4 அடிச்சிருந்தார். வா ஸ்ட்ரெயிட்டில் அருமையாக அடிக்கப்பட்ட பந்துங்க. ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஸோ முதல் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரன் அடிச்சிருக்காங்க. திருப்பி வந்து ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா காட்டி தான் வருவாங்க. 2வது ஓவருங்க. ஃபர்ஸ்ட் பால் கார்த்தி ஸ்ட்ரைக்கில் லெக் சைடு போடப்பட்ட பந்து அருமையாக தூக்கி அடிச்சிருக்காருங்க விக்கெட்டில். ஸோ 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். நோ பால் வேறங்க, கிரீஸ் நோ பால். நாகலாபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி, கிரீஸ் நோ பால். அடுத்த ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் வந்திருக்காரு. லெக் சைடு போடப்பட்ட பந்துங்க, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஸோ அசோக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாலுமே ஹிட் பண்ணணும் அப்படின்னு தான் விளாட்றாரு. ஸோ 6 ஓவர் மேட்ச்சு, 2 ஓவர் பவர் பிளே. நெக்ஸ்ட் ஒன் தூக்கி அடிச்சிருக்காருங்க. தலைக்கு மேலே போயிருக்கு, கீப்பர் தலைக்கு மேலே. 1 ரன் கிடைக்கும். 2 ரன் ஓடி இருக்காங்க, அற்புதமான ரன்னிங்க. நெக்ஸ்ட் ஒன்னுங்க, தூக்கி அடிச்சிருக்காருங்க. 2 ரன் ஓடுவாங்களான்னு பார்ப்போம். இல்லை, 1 ரன். கார்த்தி 1 ரன்னே போதுன்னு சொல்லி நிறுத்தியிருக்காரு. டீப் பாயிண்ட்ல நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ஷார்ட் பிட்ச் பால் லெஃப்ட் சைடு தூக்கி அடிக்கப்பட்டிருக்கு. ஃபார்வர்ட் திசையை நோக்கி போயிருக்கு. ஸ்கொயர் லெக்கில் 2 ரன் ஓடி இருப்பாங்க கண்டிப்பாக. எஸ்ங்க, 2 ரன்னுங்க. நல்ல ஒரு ரன்னிங். ஸ்லிப் ஷாட் ட்ரை பண்ணுறாரு, மிஸ்ஸுங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் இதே மாதிரி ஒரு ஷாட் ட்ரை பண்ணார் கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் போட்டாங்க. பட் பால் வந்து பார்த்தீங்கன்னா பேட் அவுட் முனி எஜ்ஜில் லைட்டாக பட்டனால பார்த்தீங்கன்னா சிங்கிள். 2 ஓவருக்கு 16 ரன்னுங்க. ஸோ 8 ரன் ரன் ரேட்டுன்றதில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 3வது ஓவர் பவர் பிளே முடிஞ்சு 3வது ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க. நடாம் பிச்சில் போட்டிருக்காருங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. டீப் ஸ்கொயரில் 4, ஃபீல்டிங் மிஸ்ஸிங் 4ங்க.
ஸோ அங்கே இருந்த ஃபீல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றத்தில் கீழே விழுந்துட்டாரு. 4 போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன்றுங்க. மறுபடியும் ஃபுல்லாக வந்திருக்காருங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. டீப் லெக்கில் கேட்சான்னு பார்ப்போம். வா, அற்புதமான கேட்சுங்க. போன முறை ஃபீல்டிங்கில் கொஞ்சம் தவறு செஞ்ச ஃபீல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை சூப்பராக பிடிச்சிருக்காரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் நவீன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்குயிக் படிக்க ட்ரை பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பண்ணுங்க. அடுத்த பால் ட்ரை பண்ணுறாரு. அடிச்சாரா? இல்லைங்க. நவீன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஆனால் ஸ்குயிக் தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. மறுபடியும் 3வது பால் தொடர்ந்து. ஆனால் 3வது பந்து அற்புதமான ஒரு 6ங்க. டீப் பாயிண்ட்ல அற்புதமான 6ங்க. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படியே ஃபுல்லாக திரும்பி லெஃப்ட் சைடு அடிச்சிருக்காருங்க. ஷம ஷாட். நெக்ஸ்ட் ஒன். மறுபடியும் 4வது முறையாக நவீன். கடந்த 4 பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நவீன் வந்து ஸ்குயிக் ஷாட் தான் ட்ரை பண்ணாரு. ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 3 ஓவரில் 26 ரன், 1 விக்கெட். ஸோ 4வது ஓவரோட முதல் பந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்ல. பட்டாசு மாதிரி அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்ல. கேட்சுங்க. 2வது விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். ஸோ லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து ஸ்கொயர் லெக்கில் 1 ரன் கிடைக்கும். நோ பாலுங்க. ப்ளீஸ் நோ பால். இதே பவுலர் தாங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லேயும் ஒரு நோ பால் போட்டார். ஃப்ரீ ஹிட் கிடைச்சது. இப்போ ஃப்ரீ ஹிட் நவீன் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. அற்புதமாக தூக்கி அடிச்சிருக்காருங்க டீப் விக்கெட்டில். நான் கேட்ச் பிடிச்சிருக்காங்க, இருந்தாலும் அவுட்டு கிடையாது. கேட்சையும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸ்விட்ச் ட்ரை பண்ணியிருக்காரு. 5வது முடியாது. இந்த தடவை கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. ஸோ டீப் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன் கிடைக்கும். இல்லைங்க, 1 ரன் தான். 2வது ரன் ஓட ட்ரை பண்ணும்போது அது மறுபடியும் எடுத்துட்டாங்க பாலை. பால் வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைட் போகவே மாட்டேங்குது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஆஃப் சைடில் வந்து பார்த்தா பாயிண்ட் திசையில் ஒரு 2 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லைங்க, சிங்கிள் தான். அருமையாக அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைடும் சரி ஸ்ட்ரெயிட்டும் சரி ரொம்ப லாங்குங்க. டார்னு அடித்தாலும் போகாதுங்க, அந்தளவுக்கு லாங்குங்க. இந்த கிரவுண்டில் 6 லெக் சைடு 6 அடிக்கிறவங்க, டீப் விக்கெட்டில் அடிக்கிறவங்க, ஃபார்வர்டு ஸ்கொயர் லெக்கில் அடிக்கிறவங்கலாம் பெரிய பேட்ஸ்மேனாக இருந்தால் தான் அடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன். வாவ், லெக் பைங்க. ரன் எதுவும் கிடையாது. லெக் பை. ஸோ 4 ஓவருக்கு 32ங்க. இந்த ஓவரில் 6 ரன் தான் கொடுத்துருக்காரு பவுலர். 32க்கு 2. நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் பாலே நோ பால் நினைக்கிறேன். பைஸுங்க விட்டாங்க. சிங்கிள் கிடைக்கும். பின்னாடி ஆல்ரெடி ஆள் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஹிப்புக்கு மேலே போட்டிருக்காங்க. நோ பால். ஃப்ரீ ஹிட்டுங்க. நவீன் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. அடுத்து தூக்கி போட்டிருக்காரு. அடிச்சாருங்க டீப் லெக்ல. செம்ம ஷாட்டுங்க. ஃபைன் லெக்ல 6. பாலை தேடிக்கிட்டு இருக்காங்க. சோளக்காட்டுக்குள்ளே போயிருச்சுங்க அடிச்ச அடி. ஸோ நவீன் வந்து அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் லெக்கில் டாஸ் பால் போட்டதை அப்படியே திருப்பி அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பால். மறுபடியும் நோ பாலுங்க. கையில் பட்டு பின்னாடி போயிருக்குங்க. சிங்கிளுங்க. மறுபடியும் நோ பால், 1 ரன். ஸோ இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா பாலே போடாமல் பேட்ஸ்மேன் அதிக ரன் கொடுத்துருக்காரு. சாப்பிச்சு மறுபடியும் லெக் சைடு போட்டிருக்காரு. மறுபடியும் ஃபைன் லெக் சைடு. 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். கண்டிப்பாக 4 ரன் கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த ஓவர் 5வது ஓவரை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்மேன் களத்தை விட்டு வெளியில் போய் இருக்கிற மறுபடியும் போடப்பட்ட பந்து மறுபடியும் அடிச்சிருக்காங்க. 2 ரன் கிடைக்குங்க. ஷார்ட் ஃபைல் மேலே போயிடுச்சுங்க. ஸோ நவீன் ஆன் ஸ்ட்ரைக். வைடுங்க. இந்த ஓவர் அள்ளி கொடுக்கும் வள்ளல் மாதிரி போட்டுட்ருக்காரு. இப்போ வந்து அரௌண்டுக்கு வந்திருக்காரு. ஷார்ட் பிச் பால். மறுபடியும் கீப்பர்கிட்ட. ஸோ வைடு கிளைம் பண்ணுறாங்க, பட் வைடு கொடுக்கல. அடுத்த பந்து அடிச்சாருங்க மட்டார்னு. 2 ரன் கிடைச்சிதுங்க. ஸோ தேர்ட் மேனுக்கு மேலே அடிச்சிருக்காரு. 2 ரன்னுங்க. 6ங்க. அடுத்த பால் தூக்கி போடப்பட்ட பந்து 6ங்க.
ஒரு அருமையான ஷாட்டு, சிக்ஸு. ஸோ இந்த ஓவரில் அடி பிரிச்சுட்டாங்க தான் சொல்லுவோம். 56 ரன்னுக்கு 2 விக்கெட். ஸோ நாகலாபுரம் பார்த்தீங்கன்னா போன ஓவர் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவராக இருந்திருக்குங்க. அட்லாப்பட்டி அணி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அற்புதமாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே அற்புதமாக பயன்படுத்தியிருக்காங்கங்க. நியூ பவுலர் அம்மாடி, யாராலையும் அடிக்க முடியாத பந்தை போட்டிருக்காருங்க. யாராலையும் அடிக்க முடியாது. ஒயிடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீங்க. ஸ்கொயர் லெக்கில் ட்ரை பண்ணாப்பி ஸ்வீப்ஸாக ட்ரை பண்ணாரு, பட் இது நடக்கலை. நெக்ஸ்ட் ஒன் லெக் சைடு போடப்பட்ட பந்து ஃபைன் லெக் மேலே தூக்கி அடிச்சிருக்காருங்க. 4 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். 4 ரன்னுங்க, பவுண்டரிங்க. சூப்பர் ஷாட்டுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க. மறுபடியும் அதே ஃபைன் லெக் திசையை நோக்கி தான் அடிக்கப்பட்டிருக்கு. பட் ஃபீல்டர் இருக்காரு. பட் ஃபீல்டரை தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பந்து 4 ரன் கலர் நோக்கி போயிருக்குங்க. ஃபோர்த் ஒன் பேட்ஸ்மேன் கத்தக்களி ஆடுறாருங்க. போல்டுங்க. இந்த மாதிரி போனால் இப்படித்தான் போடுவேன் என்று கரெக்டாக போட்டிருக்காரு. குச்சியை பார்த்துங்க. நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக்கு. ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க லெக் சைடு. ஸோ 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல த்ரோங்க, நல்ல த்ரோ. சுத்து ஒண்ணுங்க. ஆப் சைடு போடப்பட்ட பந்து அடிச்சாருங்க மட்டாருன்னு. ஸோ டீப் கவருக்கு மேலே போய் விழுந்துருக்குங்க, 6. ஸோ நவீன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவரை வந்து காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ டீப் கவரில் அடிக்க 6 அடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்க. நவீன் அதை பண்ணியிருக்காரு. லோ ஃபுல் டாஸாக கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ 73 ரன் வெற்றி. ஸோ செகண்ட் பேட்டிங் களமிறங்கியிருக்காங்க நாகலாபுரம். ஸோ கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு அற்புதமான மாலுங்க. ஒரு நல்ல லைன் டெலிவரிங்க, சூப்பர் டெலிவரி. ஸோ 73 ஒரு இமாலய இலக்கை நோக்கி சேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க நாகலாபுரம். கார்த்தியோட செகண்ட் பாலுங்க. ஸோ ஸ்குவிப்ஸாக ட்ரை பண்ணாரு, பட் நோ பாலாக அமைஞ்சிருக்கு. கிரீஸ் நோ பால். நெக்ஸ்ட் ஒன் வாவ், அருமையாக போடப்பட்ட பந்து டீப் ஸ்கொயரில் வந்து தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரிங்க. ஸோ பவர் பிளே அப்படின்றலாம் பார்த்தீங்கன்னா 30 யார்ட் சர்க்கிள்குள்ளே தாண்டி 2 பேர் தான் நிற்கணும். தேர்ட் ஒன் மறுபடியும் ஸ்குவிப் ஷாட் தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அற்புதமாக கேட்ச் பிடிச்சிருக்காரு விக்கெட் கீப்பர். ரன் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன்றுங்க, என்ன பண்ண போகிறாங்க பார்ப்போம். ஓ வாவ், நல்ல லைனில் போடுறாருங்க கார்த்தி. ஸோ பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா பாலை தொடவே முடியலை. அந்தளவுக்கு நல்ல பால் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாகலாபுரம் அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட் தேவைப்படுது. ஸோ பவர் பிளேயில் அவங்களை யூஸ் பண்ணால் தான். ஆல்ரெடி பேட்ஸ்மேன் ஒரு 4 அடிச்சார் டீப் ஸ்கொயரில். ஒரு நல்ல ஷாட்டாக அமைஞ்சது. ஓ வாவ், சூப்பர் யாக்கருங்க. அதை கரெக்டாக டச் பண்ணியிருக்காரு. ஸோ லெக் ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடு எட்ஜில் ஒரு ரன் கிடைக்கும். நல்ல பாலுங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் வந்து களத்தில் இருக்கார், நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். வாவ், அற்புதமாக அடிச்சிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா கவர் கிட்ட ஒரு ரன் கிடைக்கும். ஸோ முதல் ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 8 ரன்னுங்க. ஸோ இதே நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஓவர் அட்லாப்பட்டி டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதே நிலைமையில தான் இருந்தாங்க. செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க, சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஸ்கொயர் லெக்கில்.
அற்புதமான ஒரு ஷாட்டு, நல்ல பால், நல்ல ஷாட்டுங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க. அம்பையர்ஸ் வந்து ஃபீல்டர்ஸை செக் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன்றுங்க. ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து, பேட்ஸ்மேன் பேட்டை தூக்குறதுக்கு முன்னாடியே பந்து ஸ்பீடாக போயிடுச்சுங்க. அற்புதமான பால். வா, ஆஃப் சைடு அற்புதமாக அடிச்சிருக்காருங்க. கவர் திசையில் வந்து ஒரு ரன் கிடைக்கும். ஸோ ஸ்லிப் நிப்பாடி இருக்காங்க. ஸோ நாகலாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஸை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பு பண்ணுறது நம்ம எம்என்டம் ஸ்போர்ட்ஸுங்க, சமயபுரம், திருச்சி. ஃபோர்த் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. மிட் விக்கெட்டுக்கு நோக்கி 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஸோ ஃபீல்டர்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. 2 ரன்னுங்க. ஸோ மிட் விக்கெட் திசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்குங்க. எப்படி ஒரு 65 மீட்டர் இருக்குங்க. அடுத்த பந்து ஒரு ஸ்லிப் ட்ரை பண்ணார், பட் பந்து வந்து ஒய்டாக கருதப்படுது. அற்புதமான ஒரு பால், பட் பால் ரொம்ப வெளியில் போனனால ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீபால் அக்கௌண்ட். நல்ல ஷாட்டுங்க. ஸோ டீப் பாயிண்டில் வந்து திரும்பி ஒரு 6 அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். நல்ல ஷாட்டுங்க. ஸோ பேட்ஸ்மேன் எல்லாமே ஸ்கொய்ப் வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேன் மேன் டீப் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கிட்டக்க இருக்கனால அங்கே தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ 2 ஓவரில் 20 ரன்னுங்க. 3வது ஓவர் முதல் பந்து ஜஸ்ட் மிஸ், கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. 1 ரன் கிடைக்கும். லெக் சைடு போடப்பட்ட பந்து ஃபைன் லெக் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. நோ பால் வேற, கிரீஸ் நோ பால். ஸோ ஃப்ரீ ஹிட்டுங்க அந்த பால். ஆஃப் சைடு போட்டிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காருங்க. பாயிண்ட் திசையை நோக்கி 1 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது ரன் ஓடி இருக்காங்க. ஸோ அற்புதமான ரன்னிங், ரொம்ப சூப்பரான ரன்னிங்க. அடுத்த பந்து மறுபடியும் திரும்பி அடிச்சிருக்காருங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர் மேலே போயிருக்கு. 6ருங்க. என்ன ஷாட்டுங்க. மீண்டும் திருப்பி அடிச்சிருக்காரு அதே ஷாட்டை. வந்து பார்த்தீங்கன்னா 1 ரன் கிடைக்கும் பார்த்து 2 ரன் ஓடி இருக்காங்க. ஸோ ஸ்கொயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டிங். ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டே வருது. ஸோ 2 பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா களத்தில் நல்ல அற்புதமாக விளையாடுறாங்க. நாகலாபுரத்தை சேர்ந்த அணி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ். நெக்ஸ்ட் ஒன்றுங்க. ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து, லைன், நல்ல லைன், பட் கிரீஸ் நோ பாலுங்க. இந்த ஓவரில் 2வது நோ பால், ஃப்ரீ கட்டுங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தூக்கி அடிச்சிருக்காருங்க. பாயிண்ட் தூக்கி இந்த செம்ம ஷாட்டுங்க. 4 கிடைக்கல, 2 ரன் கிடைக்கும். ஸோ இன்னும் 2 பால் இருக்கு. ஸோ 2 ஓவரில் 20 ரன் அடிச்சிருந்தாங்க. ஓவருக்கு 10 அடிச்சிருந்தாங்க. 3rd ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓவர் அமைஞ்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து அற்புதமாக அடிச்சிருக்காரு டீப் பாயிண்டில். ஸோ 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். 2 ரன் கரெக்டாக சேஃபாக ஓடி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். மறுபடியும் ஸ்கிப் ஷாட் ட்ரை பண்ணார், பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா கரெக்டாக
கவர் பண்ண முடியல. ஸோ பைஸில் வந்து ஒரு ரன் கிடைக்குங்க. 3 ஓவர் முடிவில் 38ங்க. இந்த ஓவரில் 18 ரன்னுங்க. 3வது ஓவரில் 18 ரன். நவீன் வந்திருக்காருங்க பவுலிங்கில். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். முதல் பந்து மறுபடியும் ஒரு ஸ்வீப் ஷாட். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் தேர்ட் மேன்கிட்ட போயிருக்கு. ஒரு ரன் கிடைக்கும். ஒரு ரன் தான். ஸோ ஸ்லிப்புக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. ஸோ தூக்கி அடிச்சிருக்காருங்க. கொடன் தான் நினைக்கிறேன். இல்லைங்க, கேட்ச் எதுவும் இல்லை. 2வது ரன் ஓடி இருக்காங்கன்னு பார்த்தா 2வது ரன் இல்லைங்க, ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. நவீன் போடுறாரு. செகண்ட் பால். நல்ல பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆனால் ஆள் நிற்கிறாங்க. அதையும் தாண்டி போயிருக்குங்க. டீப் மிட் விக்கெட்டில் ஒரு லாங் சிக்ஸுங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அது பெரிய சைட்டு. மறுபடியும் அடிச்சிருக்காரு இந்த தடவை டீப் ஸ்கொயரில். அப்போ ஆள் இருக்காங்க. ஒரு ரன் தான் கிடைக்கும். 2வது ரன் ட்ரை பண்ணாங்க. ரன் அவுட் சான்ஸ் மிஸ்ஸுங்க. நவீன் 4வது பால். ஒரு ஸ்லோயர் பாலுங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. டீப் ஸ்கொயரில் தான் அடிச்சிருக்காரு. 2வது ரன் ஓடுறாங்க. விக்கெட்டுங்க, ரன் அவுட்டுங்க. ஸோ கீப்பர் அற்புதமாக பிடிச்சி அடிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எஸ்டிஆர் தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஃபார்வர்ட் ஸ்கொயர் லெக் நோக்கி அடித்த பந்து 2 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். அடுத்த ரன் அவுட்டுங்க. தொடர்ந்து 2வது விக்கெட்டை பறி கொடுக்குறாங்க நாகலாபுரம். ஸோ போன ஓவர் நல்ல ஓவர் அமைச்சுங்க. இந்த ஓவர் 4 ஓவருக்கு 49ங்க. அடுத்த பந்து மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காருங்க தேர்ட் மேனுக்கு மேலே. என்ன ஷாட், சிக்ஸுங்க. அற்புதமான ஷாட். நெக்ஸ்ட் ஒன். அடுத்த பால் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில் மிட் ஆனில். ஸோ 2வது ரன் ஓடுறாங்க. 2வது ரன் ஓடிட்டாங்க. ஸோ அற்புதமான ரன்னிங்க. ஸோ ரன் அவுட். யார் அவுட் ஆக போகிறான்றதை வந்து பொறுத்திருந்து பார்க்குறாங்க. நியூ பேட்ஸ்மேன் களத்தை விட்டு வெளில போகிறாரு. அடுத்த வந்து அற்புதமான பாலுங்க. ஸோ ரன் அவுட் ஆக போகிறாங்க. அவுட்டுங்க. என்னங்க இவங்க 4 பேருமே ரன் அவுட்லேயே தனது விக்கெட்டை வந்து கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ரன் எதுவுமே வர மாட்டேனுது. ரன் அவுட்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோ பாலில் 4 ரன் கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லாத ஒன்று. ஸோ ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ வெற்றிக்கு அருகாமையில் வந்துட்டாங்க நாகலாபுரம் அணி. என்ன நடக்கும்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன். தூக்கி அடிச்சிருக்காரு. தரையை அடிச்சிருக்காரு. மன்னிக்கவும். 2 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லைங்க. லெக் சைடு போட்டிருக்காரு. அது ஸ்கொயர் லெக் மேலே தூக்கி விட்டுருக்காரு. 2 ரன் ஓடுறாங்க. 2வது ரன் விக்கெட்டு இல்லைங்க, வந்துட்டாங்க. சேஃபான ஒரு ரீச்சுன்னு தான் சொல்லணும். அற்புதங்க. ஸோ நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பந்து விடானில் அடிச்சிருக்காங்க. பட் ஆள் இருக்காரு. சிங்கிள் தான் கிடைக்கும். 2வது ரன் ஓடுறாங்க. அவுட்டு. விக்கெட்டை இழந்து விட்டார். ஒரு நல்ல செட்டில்டு பேட்ஸ்மேனை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் 5வது முறையாக ரன் அவுட். 5 ஓவரில் 65க்கு 5ங்க. ஸோ கடைசி ஓவர் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ நவீன் வந்து போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலுங்க. காற்று வெளியிடையும் தான் சொல்லணும். வெற்றிக்கு அருகாமையில் இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு மாறப்போகுதுன்னு தெரியல மேட்ச்சு. செகண்ட் ஒன்றுங்க. அடுத்த பாலும் டாட். செம்ம பாலுங்க. ஸோ நவீனோட கான்ஃபிடண்ட்டுக்கு ஒரு பாராட்டுக்கள். கடைசி ஓவர் 9 ரன் அடிக்கணும்.
6 பால்ல முதல் 2 பாலை டாட் வச்சிருக்காரு. நாகலாபுரத்துக்கு ப்ரெஷரை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். களத்துக்கு வெளியில் போகிறாரு பேட்ஸ்மேன். போல்டுங்க. முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலருக்கு ஒரு விக்கெட்டை கொடுக்குறாங்க நாகலாபுரம் அணி. 5மே பார்த்தீங்கன்னா ரன் அவுட்டு தாங்க. ஸோ 6 விக்கெட்டை இழந்துட்டாங்க. 3 பாலில் 9 ரன் அடிக்கணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் நாகலாபுரம் அணி. ஓ, அடுத்த பாலு டாட்டுங்க. என்னங்க இது, கைக்கு வந்த மேட்சை விட்டுட்டாங்க நாகலாபுரம் அணி. 5th ஒன்று தூக்கி அடிச்சிருக்காரு. ஆள் இருக்காங்க, சிங்கிள் தான். ஸோ மேட்ச் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? இப்படி தான் விளையாட போகிறோன்னு. ஸோ லாஸ்ட் பாலுங்க. அட்லாப்பட்டி அணி வெற்றி பெற்றாங்க. வாழ்த்துக்கள் அட்லாப்பட்டி அணிக்கு எம்என்டம் ஸ்போர்ட்ஸ் சார்பாக. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக போனதுங்க. ஆனால் கடைசி ஓவர் மேட்ச் அப்படியே மாற்றிட்டாரு நவீன். அது மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான ஸ்பெல் போட்டார். கடைசி ஓவரில் ஜஸ்ட் 2 ரன் தான் கொடுத்தாரு. ஸோ 2 அணிகளுக்குமே வந்து வாழ்த்துக்கள். நல்லா போராடினாங்க நாகலாபுரம் அணி. பட் இருந்தாலும் அட்லாப்பட்டி அணியோட கடைசி ஓவர் வந்து மேட்சையே மாற்றிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ 2 அணிகளுக்குமே வாழ்த்துக்கள்.